ராம் ராம். வெல்கம் டு போஜனாலய தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பனீர் வச்சு ஒரு ரெசிபி. ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், பனீரும் கட் பண்ணி வச்சிருப்பேன். ஓரளவுக்கு எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நம்மளோட சேனலில் போகிற ரெசிபிஸ் எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபிஸ் தான். ஸோ ட்ரெடிஷ்னல் நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ரெசிபிஸ் எல்லாமே நம்ம பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் நியூவாக வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பனீர் வச்சு ஒரு பிரியாணி தான் பண்ண போகிறோம். பனீர் தான் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட். பட் எனக்கு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சால் தான் பிடிக்கும். ஸோ இது என்னோட ஸ்டைலில் நான் உங்களுக்கு இன்றைக்கி பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பனீர் பிரியாணி பண்ணுறதுக்கு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த தாளிக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பனீர் ஒரு 200 கிராம் நான் இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ இந்த பனீரை ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்க போகிறோம். நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி கூட குறைச்சி எடுத்துக்கோங்க. 200 கிராம் பனீரை இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இந்த பனீரில் உப்பு காரம்லாம் இறங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மேரினேட் பண்ணுறோம். மஞ்சள் பொடி, அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரப்பொடி. நம்ம பிரியாணியில் சேர்க்க போகிறோம். காரம் இருந்தாலும் இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டோம்னா நமக்கு அது பனீரில் இறங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறைய போட வேண்டாம், நம்ம பிரியாணிலையும் சேர்க்க போகிறோம். இந்த பனீருக்கு ஏற்ற உப்பு போட்டால் போதும். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா நல்லா இந்த மாதிரி இப்படி எல்லா பக்கமும் இந்த மஞ்சள் பொடி, காரப்பொடி, உப்பெல்லாம் படுற மாதிரி ஒரு குலுக்கிக்கோங்க. அவ்வளோதான். இதை என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரை பண்ணும்பொழுது உடையாமல் நல்லா ஈஸியாக சூப்பராக வரும். அந்த உப்பு காரமும் அதில் ஊறி இறங்கியிருக்கும். 1/2 hour கூட நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். 15 மினிட்ஸ் பண்ணலைன்னா கூட போரும் தான். ஸோ இப்போ நான் இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பனீர் நம்ம ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சாச்சு. இதை என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு இழுப்பு சட்டியில் ஆல்ரெடி நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். அந்த எண்ணெயில் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இந்த பனீரை போட்டு அப்படியே லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணினோன்னா போதும். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே இதை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த அளவு நமக்கு ஃப்ரை ஆகிடுது. நம்ம இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இது நல்லா இந்த ஷேப் மாறாமல் இந்த மாதிரி நமக்கு சூப்பராக ஃப்ரை ஆகி வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது. ரொம்ப அப்படியே பொரிக்கணுன்ற அவசியம் கிடையாது. லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆகிடுது அப்படின்னா நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுட்டுலாம். ஸோ இது அவ்வளோதான், ஓரளவுக்கு இது ஃப்ரை ஆகிடுது. இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுடலாம். ஸோ இப்போது ஒரு அகலமான நான்ஸ்டிக் கடாய் எடுத்துட்டுருக்கேன். நான் இன்றைக்கி ஓப்பன் பேனில் தான் பண்ண போகிறேன், குக்கரில் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி அகலமான நான்ஸ்டிக் பேன் எடுத்துட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் கலந்து விட்டுருக்கேன். எப்பயுமே ஃபுல் எண்ணெயில் பண்ணுறதை விட கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் கலந்து பண்ணினோம் அப்படின்னா இந்த பிரியாணி ரெசிபிஸ்லாம் ரொம்ப சூப்பராக வரும். இதில் நம்ம விட்டுருக்க அந்த எண்ணெயும் நெய்யும் காஞ்சிடுத்து. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி அன்னாசி பூ, கொஞ்சம் சோம்பு கூட நான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதை கொஞ்சமாக அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பீஸ் பட்டை அதை அப்படியே நான் 2ஆக உடச்சி சேர்த்துட்டுருக்கேன். ஒரு பெரிய பிரிஞ்சி இலை, ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் சேர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் உடச்ச முந்திரி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்செடுத்து, முந்திரி பருப்பும் பொரிஞ்செடுத்து இதில் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்ச பீன்ஸை
அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ப்ளஸ் ஒரு கேரட், ஒரு 2 சின்ன கேரட்னா இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். உரிச்ச பட்டாணி அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதங்கட்டும். ஸோ இது எல்லாம் நல்லா வதங்கின்னு இருக்கு. இதில் ஒரே ஒரு தக்காளி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். ஸோ நல்லா இந்த காயெல்லாம் வதங்கின்னு இருக்கும்பொழுது மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வெறும் வாணலியில் வறுத்து அரைச்ச தனியா பொடி. நான் எப்பயுமே இதுதான் சேர்ப்பேன், கடையில் வாங்கி சேர்க்க மாட்டேன், நானே தான் வறுத்து அரைப்பேன். ஸோ நம்மளா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி சமைக்கும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி தனியா பொடி சேர்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரப்பொடி. நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், இருந்தாலும் காரத்துக்கு காரப்பொடி கட்டாயம் சேர்க்கணும், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த காயெல்லாம் வதங்கின்னு இருக்கும் பொழுதே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்ல ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்க போகிறோம். இந்த வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி எது பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக புதினா இல்லாமல் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்காது. ஸோ வந்து ஒரு பிரியாணிக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒரு மேஜரான இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்லலாம். எப்படி நம்ம இந்த பட்டை கிராம்பெல்லாம் சேர்க்குறோமோ அதே மாதிரி. ஸோ வந்து புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். இதோடையே நம்ம சேர்த்து வதக்கின்றலாம், அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது, அதே சமயம் டேஸ்ட்டும் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போது நம்ம போடும்பொழுது ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருந்தது பாருங்க, எப்படி குறைஞ்சி நல்லா சுருங்கிடுதுன்னு பாருங்க இந்த புதினா கொத்தமல்லி. இப்போ இதில் கரம் மசாலா, நான் எப்பயுமே ஹோம்மேட் கரம் மசாலா தான் சேர்ப்பேன், கடையில் வாங்கி எதுவும் சேர்க்க மாட்டேன். இது நானே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சது. இதோட ரெசிபியும் நான் உங்களுக்கு லிங்கில் கொடுக்குறேன். நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், நிறைய தடவை காமிச்சிருக்கேன், இதுக்கு தனியாக ரெசிபியும் போட்டிருக்கேன். ஸோ வந்து அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது, இதெல்லாம் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி. அதுக்கு மேலே சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட்டே கெடுத்துரும், ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த அளவுக்கு தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா கெட்டி தயிர் ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, நல்ல ஒரு ஜூஸியான கன்சிஸ்டன்சி வரும். இந்த காயெல்லாம் நல்லா சாஃப்டாகி அந்த உப்பு காரம் நம்ம எல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மசாலாவோட இந்த தயிர் சேர்க்கும் பொழுது நல்லா சேர்ந்து ஒரு சூப்பரான நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும், அந்த புளிப்பு சேர்ந்து. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி தயிர் சேர்த்துக்கிறோம். 2 நிமிஷம் இது வதங்கட்டும். இப்போது பாஸ்மதி அரிசி நான் வந்து ஆல்ரெடி நல்ல ஒரு லாங் பாஸ்மதி அரிசி, உங்களுக்கு என்ன பிராண்டு பிடிக்குமோ அந்த அரிசி வாங்கிக்கோங்க. நான் வந்து ஒரு ஃபேமஸான பிராண்டோட ரைஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ இந்த தயிர் இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்றா இதுவாகி வர ஆரம்பிச்சிருக்கு, பச்சை வாசனையும் நமக்கு போயிடுது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்னு கணக்கு பண்ணி 1 2 இன்னொரு 1 டம்ளர் தண்ணி விடுறேன். ஸோ இப்போது இதுக்கு வேணுங்கிற அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறோம். எப்பயுமே தண்ணியில் நம்ம சேர்க்குற சால்ட்டுக்கு வந்து உப்போட அளவு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அதாவது இந்த தண்ணியை நம்ம வாயில் விட்டு பார்த்தோம் அப்படின்னா உப்போட அளவு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த தண்ணி தளத்தலன்னு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம
இந்த ஊற வச்சிருக்க அரிசி அப்படியே சேர்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம ஓப்பன் பேனில் பண்ணுறதுனால என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன அளவில் தண்ணி விட்டுட்டு, சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தோணித்துன்னா ஒரு 1/4 டம்ளர் விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே விட வேண்டாம். இப்போது தண்ணி கொதிச்செடுத்து அரிசியை அப்படியே சேர்த்துக்கிறேன். நம்ம பிரியாணி மூடி வச்சிருக்கோம் இல்லையா, அது ஆகிற அந்த கேப்பில் தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா பண்ண போகிறோம். வெள்ளரிக்காய் ரைத்தா தான். வெள்ளரிக்காய் நான் தோலை மட்டும் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி சாப் பண்ணினா தான் பிடிக்கும். அதனால் நான் இப்படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திருக கூட செஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து நறுக்கினா தான் பிடிக்குங்கனால நான் நறுக்கி போட்டிருக்கேன். இப்போது தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். எப்பயுமே இந்த மாதிரி பச்சடி ஐட்டம் பண்ணும்பொழுது சால்ட்டு முதல்லையே சேர்த்துடக்கூடாது. நீங்கள் வந்து அப்படி சால்ட்டு சேர்த்தேல் அப்படின்னா வெறும்ன சால்ட்டு மட்டும் சேர்த்துட்டு பரிமாறும் பொழுது தயிர் வந்து எடுத்து இந்த மாதிரி விட்டுக்கணும். முன்னாடியே வந்து நீங்கள் சால்ட்டு சேர்க்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா தயிரை முன்னாடி விட்டுட்டேல் அப்படின்னா சால்ட்டு வந்து அப்புறமா சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் கெட்டி தயிர் இதுக்கு வேணுங்கிற அளவு தயிர் விடுறேன். இதை இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். நல்ல ஒரு சூப்பரான வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி. இதில் உங்களுக்கு கொத்தமல்லி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். தாளிப்பு வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் இது எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு பிளெயினாக விட போகிறேன். ஸோ சூப்பராக பிரியாணி ரெடி ஆனோன்னா நம்ம இதோட தொட்டு சாப்பிட்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுத்து. எப்படி வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ உதிராக இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒத்தையாக இருக்குன்னு. இப்போது நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஸோ நம்ம இதை கலர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நெய்யை விட்டுட்டு கலரினோம் அப்படின்னா நல்லா உடையாமல் நமக்கு சூப்பராக ஒத்தையாக கிடைக்கும். இப்போ கலரிக்கோங்க. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நம்ம இந்த பனீரோட நல்லா அடியோட கலரி கொடுக்கலாம். இதை இன்னொரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பனீர் பிரியாணி ரெடி ஆகிடும். திறந்து பார்த்துடலாம். சூப்பராக நமக்கு பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். அந்த சூட்லேயே அது வந்து அப்படியே பொலன்னு வந்துடும், நல்லா வெந்துடும். ஆல்ரெடி வெந்தது தான். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம திறந்துக்கலாம். நம்மளோட பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுது. நான் இப்போது சர்வ் பண்ண போகிறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உதிரா ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போது ரைத்தா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பொட்டேட்டோ சிப்ஸ். அவ்வளோதான். சூப்பரான பன்னீர் பிரியாணி வித் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.